இப்போ நான் சொல்ல போகிறத அப்படியே கொஞ்சம் இமேஜின் பண்ணிக்கோங்க. வீக்கெண்ட் போல் உங்கள் ஃபேமிலி ஆர் உங்கள் லவ்வர் கூட வீட்டு மொட்டை மாடி மேலே நின்று ஸ்கையை பார்க்குறீங்க. அங்கே பார்க்குறது நம்ம நிலா இல்லாமல் அதுக்கு பதிலாக ஒரு ப்ளூ கலரில் பெரிய பிளானட், அண்ட் அதுதான் நம்ம மூணாக இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த மூணோட பேர் பெண்டோரா. வெல்கம் டு த ட்ரீம் ப்ரூஃப். உலகின் நிலவாக மாறிய பெண்டோரா கிரகம். எஸ், நம்ம அவதார் மூவியில் பார்த்தோம்ல, அதே பியூட்டிஃபுல்லான பெண்டோரா பிளானட் தான். அப்படியே அந்த பிளானட் நமக்கு நிலாவாக இருந்தால் எப்படி இருக்கும்? ஜாலியாக கண்ணை மூடிட்டு கேளுங்க, விஷுவல்ஸ் உங்கள் இமேஜினேஷன்ஸ்க்கு விட்டுறேன். ஒருவேளை அப்படி ஒரு நிலவு நம்ம பூமிக்கு மேலே இருந்தால் நிலாவை விட சைஸில் பெருசாகவும் கலரில் ப்ளூ கலர்லேயும் உங்கள் கண்ணுக்கு ஒரு பெரிய பிளானட் தெரியும். நீங்கள் வெறும் கண்களால் பார்க்கும்போதே அதுக்கு மேலே உள்ள அழகான மேகங்கள் உங்கள் கண்ணுக்கும் நல்லா தெரியும். உங்ககிட்ட ஒரு டெலஸ்கோப் இருக்கும் பட்சத்தில் அதை வச்சு பார்க்கும்போது அதுக்கு மேலே உள்ள அந்த அழகழகான மேகங்கள் நகரும்போது நம்ம பூமியிலிருந்து நல்லா பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பச்சை பசேர்ந்த காடுகள், பெண்டோரா மேலே உள்ள பெரிய கடல்கள் உங்கள் தலைக்கு மேலே சும்மா மிதக்கிற அந்த பிளானட்டில் நீங்கள் கண் கூட பார்க்கலாம். அந்த செகண்ட் திங், இரவு நேரத்தில் நம்ம கற்பனைக்கே சவால் விடுற மாதிரி உங்களை சுற்றி இருக்க எல்லாம் மாறிடும். நம்ம படத்தில் பார்த்த மாதிரி அந்த பெண்டோரா கிரகத்தில் பயோலுமினசன்ட்னு ஒன்று இருக்குது. இரவு நேரத்தில் பெண்டோராவோட காடுகள் பயோலுமினசன்ட்னால ஒளிர தொடங்கும். பயோலுமினசன்ட்னால பெண்டோரா மட்டும் இல்லை, நம்மளோட உலகமும் இருட்டில் நல்லா ஒளிரும். அண்ட் எஸ், நம்ம இடத்துல இருந்தபடி நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணலாங்க. சப்போஸ் இப்போ அந்த பெண்டோரா கிரகத்தில் ஒரு மின்னல் விழுந்தால் கூட நம்ம இடத்துல இருந்து அது நல்லாவே தெரியும். இந்த பெண்டோரா நம்ம நிலவாக இருக்கும் பட்சத்தில் அது ஒளிர்றனால நம்ம பூமியை அது கூடவே சேர்ந்து ஒளிர தொடங்கும். ஸோ நம்ம இரவு நேரத்தில் எப்பயும் பார்க்கக்கூடிய அந்த நிலா வெளிச்சமானது வெள்ளை கலரில் இல்லாமல் பெண்டோராவோட பயோலுமினசன் காரணமாக நம்மளோட சுற்றி இருக்க எல்லா இடமும் ஒரு மாதிரி ப்ளூயிஷாக நமக்கு இருக்கும். மூணாவது விஷயம், இப்படி ஒரு நிலா நம்ம வானத்தில் க்ளோ ஆகிட்டு இருந்துச்சுன்னா நம்மளை சுற்றி இருக்க விஷயம் என்னென்னலாம் மாறும்? நான் ஒன்று வேணா சொல்கிறேன் கேளுங்க. நீங்கள் கடலோரத்தில் தங்கியிருக்கீங்கன்னா நீங்கள் வெளியில் வந்து பார்க்கக்கூடிய விஷயம் கடலாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் நைட் டைமில் பார்க்கும்போது அது எப்படி இருக்கும்? நல்லா இருட்டாக இருக்குமா, டார்க் கலரில். ஆனால் இந்த பெண்டோரா கிரகம் நமக்கு நிலவாக இருக்க பட்சத்தில் அந்த கடலோட நிறமே ஒட்டு மொத்தமாக ஒரு ப்ளூ கலரில் தெரியும். அந்த கடலானது ஒரு ப்ளூ ஸ்விம்மிங் பூல் போல் பிரைட்டாக தெரிஞ்சால் எப்படி இருக்குமோ அப்படி தான் அந்த கடலை நீங்கள் பார்க்க முடியும். நினச்சி பார்க்கவே முடியல. இப்படி ஒரு விஷயம் மாறினா நம்ம உலகத்தை சுற்றி எவ்வளவோ மாறும். கலர் மட்டும் இல்லைங்க, இந்த உலகத்தோட ஸ்ட்ரக்சர், நம்ம பார்க்குற விதம் எல்லாமே மாறிடும். ஜேம்ஸ் கேமரான்னு ஒரு உலகத்தை காட்டிட்டு போயிட்டாரு. அது நம்ம உலகம் பக்கத்தில் வந்து நிற்கையில் அது எப்படியெல்லாம் மாறும் நம்ம பார்க்க வேண்டாமா? குளம், குட்டை, ஏரி, யாருன்னு எல்லாமே நைட் டைமில் ஒரு ப்ளூ கலரில் நம்ம கண்ணுக்கு தெரியும். நீங்கள் இரவு நேரத்தில் ஒரு ஹைக்கிங் போனால் கூட நம்மளோட காடுகள் நைட் டைமில் நல்லா ஒளிர தொடங்கும். ஏன்னா இந்த பெண்டோரா கிரகத்துலேருந்து வரக்கூடிய அந்த ப்ளூ கலர் பயோலுமினசன்ட் லைட் ஆனது நம்ம காடுகளை ஒளிரக்கூடிய மாதிரி மாற்றி கொடுக்கும். சொல்ல போனால் இரவனு ஒன்றே இருக்காதுங்க. அடுத்து பிறக்க போகிற குழந்தைங்களுக்கு கூட இரவனா எப்படி இருக்கும் நம்ம சொன்னால் கூட புரியாது. இப்போ வரைக்கும் நம்ம மனுஷ பயிலுங்க இரவை மட்டுமே வச்சு ஏகப்பட்ட கவிதைகளை அடிச்சு விட்டுருக்கானுங்க. இந்த பெண்டோரா நம்ம நிலவாக இருக்கும் பட்சத்தில் இந்த பொயட்டிக் நேச்சரானது அந்த பெண்டோரா கிரகத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிடும். நம்ம காதலை எப்படி பார்க்குறோம், அந்த நிலாவை வச்சு காதலை எப்படி ரசிக்கிறோம், இது எல்லாமே இந்த பெண்டோரா கிரகம் வந்ததுக்கப்புறம் டோட்டலாக மாறும். காதல் கதையில் ஒரு புது பிரளயமே நடக்கும்னா பாருங்களேன். நம்மளுக்கு எப்பவுமே வழக்கம் போல் வரக்கூடிய பௌர்ணமி, அமாவாசைன்றது டோட்டலாக மாறிடும். நம்மளுக்கு அந்த பயோலுமினசன்ட் லைட் எப்பயுமே நம்ம உலகத்தை நோக்கி அடிச்சுட்டே இருக்கனால எப்பவுமே இந்த இடத்துல இருக்கனால பௌர்ணமி தான் அது. நம்ம சந்தோஷமாக இருக்கப்போ நைட் டைமில் பார்க்கக்கூடிய அந்த நட்சத்திரங்கள், நிலா, டெலஸ்கோப் வச்சு பார்க்கக்கூடிய கிரகங்கள் எல்லாத்தோட பார்வையும் நம்மளுக்கு இது மாற்றி விட்டுடும். டே டைம் ஆச்சுன்னா ஒர்க்கு, நைட் டைம் ஆச்சுன்னா எப்பவுமே நம்மளுக்கு ஃபெஸ்டிவல் டைம் மாதிரி இந்த பெண்டோரா கிரகத்தை நம்ம விடிய விடிய பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா அப்படி ஒரு அழகான வியூ இந்த பெண்டோரா கிரகம் நமக்கு கொடுக்கும். இப்படி ஒரு கிரகம் நம்ம வானத்துக்கு மேலே மிதந்துட்டு இருக்கும்போது நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பூச்சிகள், இந்த பெரிய பெரிய விலங்குகள் வரைக்கும் அதற்கு ஏற்ற மாதிரி பரிணாம வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பும் இங்கே உண்டாகுது. நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய செடிகளில் இருக்கக்கூடிய இலை எல்லாமே சைஸ் பெருசாக தொடங்கிடும். இப்போ வரைக்கும் நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய செடிகள் எல்லாம் ஃபோட்டோசிந்தசிஸ்னு ஒன்று சூரியனை வச்சு யூஸ் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்குங்க. ஸோ இந்த கிரகம் நம்ம பக்கத்தில் வரும் பட்சத்தில் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணிட்டு இருந்த எல்லா செடிகளும் நைட் டைமில் அந்த பயோலுமினசன்ட் லைட்டுக்கு அடாப்ட் ஆகிற மாதிரி பழகிடும். இதை காரணமாக வச்சு டே டைமில் மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்த சாப்பாடு போதாதுன்னு நைட் டைமில் சாப்பிட்றதுனால இந்த செடிகளில் இருக்கக்கூடிய இலைகள் எல்லாமே சைஸில் பெருசாகவும் பார்க்கறதுக்கு ஒரு ஒளிரக்கூடிய தன்மையாகவும் மாறிடும். டிட்டோ அந்த பெண்டோராவோட லைட்டிங் நம்ம எர்த்திங் கிட்டத்தட்ட அந்த பெண்டோரா போலவே மாற்ற ஆரம்பிக்கும். வழக்கமாக இரவு நேரத்தில் தூங்கக்கூடிய இந்த காடுகள் இரவு நேரத்தில் இப்போ தூங்காமே போயிடும். நீங்கள் ஒரு காட்டு பக்கம் போனீங்கன்னாவோ இல்லை உங்கள் வீட்டு கொல்லை பக்கம் போனீங்கன்னாவோ இரவு நேரத்தில் பட்டர்ஃப்ளைஸ் பார்க்கறது நீங்கள் பார்க்கலாம். அதோட சிறகுகள் பெண்டோராவோட லைட்டிங் ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி ப்ளூ கலரில் ரிஃப்ளெக்ட் பண்ணும். நீங்கள் வழக்கமாக செடியை தள்ளிவிட்டால் பார்க்கக்கூடிய மின்மணி பூச்சிகள்லேருந்து எல்லாமே தன்னோட பேட்டர்ன்ஸை சேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கும். ஒளிஞ்சு வாழக்கூடிய விலங்குகள் எல்லாம் இரவு நேரத்தில் அதோட ஐஸ் ப்ளூ ஸ்பெக்ட்ரம்க்கு அடாப்ட் ஆகிடும். ஸோ இதனால் அந்த விலங்குகள் இரவு நேரம்னு ஒன்றே பார்க்காது. மனிதர்களான நமக்கு நம்மளோட கண்கள் இது வரைக்கும் நம்ம ஹாலிவுட் படத்தில் பார்த்த மாதிரி ப்ளூ கலரில் மின்னு ஒளிர ஆரம்பிச்சிடும். அப்படி ஒரு நாட்கள் வந்தால் இரவு பயம் தரக்கூடியதாக இல்லாமல் இப்போ வரைக்கும் ஹஸ்கி வாய்ஸ்லேயே பார்ட் 1 முடிச்சுக்கிறேன். பார்ட் 2க்கு நாளைக்கு நம்மளை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய பியூட்டிஃபுல்லான சம்பவத்தை நான் இருக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் ட்ரீம் ப்ரூஃப். நான் உங்கள் குரு. போயிட்டு வரேன். டாட்டா. பார்ட் 2ல சந்திப்போம்.